जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. எல்லாருக்கும் நமஸ்காரம். மகா பெரியவாளோட மகிமை பல பேருக்கு தெரியும். அப்படிப்பட்ட பெரியவாளோட தெய்வத்தின் குரல் அப்படின்ற ஒரு சமுத்திரத்தை நாங்கள் துளியாவது எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டோம். சாதாரணமாக பேசின்னு இருக்கும்போது சில பேர் சொன்னால் தெய்வத்தின் குரல் படிக்கிறதுக்கு ரொம்ப நிறைய இருக்குமே, கேட்குற ஃபார்மில் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. அப்புறம் நாங்கள் கொஞ்சம் தேடி பார்த்ததில் எங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் இதை செஞ்சுருக்கான்னு தெரிஞ்சுது. ஆனாலும் அதில் ஒரு ஹம்பிள் அட்டெம்ப்ட் நம்மளும் பண்ணலாமே, இதையும் 4 பேர் கேட்டால் இதனால் இந்த புத்தகம் இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆனால் அது நல்லது தானே அப்படின்னு ஒரு எண்ணம். இதில் எவ்வளோ தூரம் போக போகிறோன்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா இதை பண்ண வைக்கிறதும் அவர் தான், எவ்வளோ தூரம் போகணுன்னு டிசைட் பண்ணுறதும் அவர் தான். அதனால் மகா பெரியவாளோட ஆசீர்வாதத்தையும் இதை கேட்குற உங்களோட சப்போர்ட்டையும் ஆசீர்வாதத்தையும் வேண்டிண்டு இன்னிலேருந்து நாங்கள் இந்த புக்கை படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு எபிசோடும் ரொம்ப நாழி ஆற மாதிரி இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமாக வச்சுண்டு கண்டினியூஸாக கேட்குறவாளுக்கும், கொஞ்சம் தான் டைம் இருக்குது ஆனால் கேட்கணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவாளுக்கும் இது ஹெல்ப் ஆகும்னு நாங்கள் நம்புகிறோம். இதில் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் புக்கை ஒழுங்காக படிக்கணும்னு தான் முயற்சி பண்ண போகிறோம். அதையும் மீறி எங்கேயாவது எங்களோட உச்சரிப்பில் பிழை இருந்தால் பெரியவாளும் நீங்களும் எங்களை தயவு செய்து மன்னிக்கணும்னு கேட்டுக்கிறோம். இப்போ முதல் பாகம், முதல் அத்தியாயத்துக்கு போகலாம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம். हर हर शङ्कर जय जय शङ्कर. மங்களாரம்பம். தெய்வத்தின் குரல் முதல் பாகம். விநாயகர். தமிழ்நாட்டின் தனிப்பட்ட சிறப்பு எங்கு பார்த்தாலும் பிள்ளையார் கோயில்கள் இருப்பதே ஆகும். கோயில் என்று பெயர் வைத்து விமானமும் கூரையும் போட்டு கட்டிடம் எழுப்ப வேண்டும் என்பது கூட இல்லாமல் அரச மரத்தடிகளிலே கூட வானம் பார்க்க அமர்ந்திருக்கும் சுவாமி நமது பிள்ளையார். தெருவுக்கு தெரு ஒரு பிள்ளையார் கோயில், நதிக்கரைகளிலெல்லாம் பிள்ளையார், மரத்தடிகளில் பிள்ளையார் என்றிப்படி இந்த தமிழ் தேசம் முழுவதும் அவர் வேறெந்த சுவாமிக்கும் இல்லாத அளவுக்கு இடம் கொண்டு அருள் பாலித்து வருகிறார். அவரை பிள்ளையார் என்றே அன்போடு கூறுவது நம் தமிழ்நாட்டுக்கே உரிய வழக்கம். சர்வலோக மாதா பிதாக்களாகிய பார்வதி பரமேஸ்வரர்களின் ஜேஷ்ட புத்திரர் அவர். பிள்ளை என்றால் அவரைத்தான் முதலில் சொல்ல வேண்டும். வெறுமே பிள்ளை என்று சொல்ல